அதிமுக ஆட்சிக்கு வரை ஏழைகளுக்காக திட்டங்களை போட்டோம். திமுக ஆட்சி குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி உயர்த்திய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்வு. இங்க இருக்கிற வீடு என்றால் 1000 ரூபாய்க்கு வரி செலுத்திக் கொண்டிருந்தால் இப்பொழுது 2000 ரூபாய் திமுக ஆட்சியிலே வரி செலுத்த வேண்டும். அதே போல இங்க இருக்கின்ற கடை அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு குறைந்த வரி செலுத்தப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 180% வரியை உயர்த்திருக்கின்றார்கள். ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு. இப்படிப்பட்ட கொடுங்கோல ஆட்சி தேவையா? 100%, 150%, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டு சொன்னால் அந்த மக்கள் எப்படி பிழைப்பார்கள்? அவர்கள் மீது, அவர்களுடைய தலை மீது இவ்வளவு பெரிய வரி சுமை சுமத்திய அரசாங்கம் அதிமுக அரசு. பிறகு மின்கட்டணம், அதே காலகட்டம் சென்னை மாநகர மக்கள் மற்றும் பல்வேறு மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள், நகராட்சியில் இருக்கின்ற மக்கள் வேலை வாய்ப்பு இல்ல, உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அரசாங்கத்துக்கு தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழை மக்கள் பாதிக்க கூடாது, அவர்களுக்கு 3 வேளையும் சுட சுட உணவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து அம்மா உணவகத்திலும் உணவுகள் தயாரிக்கப்பட்டு, சமூக நல கூடங்களிலே உணவு தயாரிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேர்களுக்கு உணவு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட 11 மாதம் விலையில்லாம அம்மா உணவகத்திலே உணவளித்த அரசு அதிமுக அரசு. மாற்றுத்திறனாளிகள், கற்பனை பெண்கள், முதியோர்கள் அவர்களுக்கெல்லாம் அவர் இல்லத்துக்கே சென்று சுட சுட 3 வேளையும் கொரோனா காலத்திலே உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல வேலை வாய்ப்பு இல்ல, ஏழைகள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையிலே 11 மாத காலம் விலையில்லாம உணவுப் பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த கொரோனா காலத்தில் 11 மாசம் அரசுக்கு வருவாய் கிடையாது. டாஸ்மாக்ல வருவாய் இல்ல, பத்திரப்பதிவுல வருவாய் இல்ல, ரோட் டாக்ஸ்ல வருவாய் இல்ல, ஜிஎஸ்டி வருவாய் இல்ல, கலால்ல வருவாய் இல்ல. இப்படி வருவாயே இல்லாத காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.